இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பிக்கி ஈட்டர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது குழந்தைங்க வந்து ஒரு ஸ்டேஜில் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறதாகட்டும், இல்லை அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சில ஃபுட்டை மட்டும் தேர்ந்தெடுத்து சாப்பிட்றதாகட்டும், இந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப காமன். அதாவது ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா 50% ஆஃப் த கிட்ஸ் வந்து அவங்களோட டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸில் ஏதாவது ஒரு ஸ்டேஜில் இந்த பிக்கி ஈட்டிங்குங்கிற இந்த ஒரு கான்செப்டில் அவங்களும் கோ த்ரூ பண்ணுறாங்க, இந்த ப்ராப்ளமை அவங்களும் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபுட்டை ரொம்ப அவாய்ட் பண்ணுறதாகட்டும், இந்த பிக்கி ஈட்டிங் ஆகட்டும், அவங்களோட 1 to 3 years இந்த ஸ்டேஜில் வந்து ரொம்பவே அதிகமாகும். அதாவது அதோட பீக் லெவலுக்கு போகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். குழந்தைங்க வந்து ரொம்ப அர்லி ஏஜில் வந்து நம்ம எது கொடுத்தாலுமே சாப்பிட்டுடுவாங்க. பட் அதுவே அவங்க கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும் போது அந்த 1 to 3 years இந்த ஸ்டேஜில் என்ன ஆகும்னா அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸுங்கிறது வந்துடும். அவங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, ஸோ தேர்ந்தெடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த பிக்கி ஈட்டிங்குங்கிறது ரொம்பவே அதிகமாக மாறிடும். இந்த பிக்கி ஈட்டர்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல குழந்தைங்க ஏன் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறாங்க, ஏன் சில டைப் ஆஃப் ஃபுட்டை மட்டும் சாப்பிட்றாங்க, அதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்குதுன்னு நம்மளால் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதுக்கான கரெக்டான அப்ரோச்சை நம்மளால் தேர்ந்தெடுத்து அதை பயன்படுத்த முடியும். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா அவங்களோட டெவலப்மெண்டல் ஃபேஸ் தான். அதாவது குழந்தைங்களோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா 1 year ஆனதுக்கப்புறம் 1 yearலேருந்து 3 years வரைக்கும் குறைய ஆரம்பிக்கும். குழந்தைங்களோட க்ரோத் ரேட் வருஷம் 12 months வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும், ரேப்பிடாக வளருவாங்க. பட் அதே 1 to 3 years வந்து அவங்களோட க்ரோத் ரேட் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு பசி எடுக்கிற அந்த தன்மை கூட குறைஞ்சிடும். அதனால் அவங்க வந்து ஃபுட்டை எடுத்துக்கிறது வந்து முதல்ல விட அதோட குவான்டிட்டியை கம்மி பண்ணலாம், இல்லை சில ஃபுட்டை வந்து அவங்க அவாய்ட் பண்ணலாம், பிகாஸ் அவங்களுக்கு பசி குறையிறதுனால. செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்சஸ். அதாவது குழந்தைங்களோட டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்சஸ் வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். சில குழந்தைங்களுக்கு சில டேஸ்ட் பிடிக்கலாம், சில குழந்தைங்களுக்கு சில டேஸ்ட் பிடிக்காமலேயே போகலாம். இந்த ஏஜில் அவங்க இண்டிபெண்ட்டாக மாறுறதுனால அவங்களுக்கு தேவையானதை அவங்க தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்கிறதுனால சில டைப் ஆஃப் ஃபுட்டை வந்து குழந்தைங்க அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த டேஸ்ட்டுங்கிறது ஜஸ்ட்டு டேஸ்ட்டோட ஸ்டாப் ஆகாது, அதோட டெக்ஸ்சர் கூட இதில் இருக்கும். அதாவது சில குழந்தைங்களுக்கு சில டெக்ஸ்சர் ஆஃப் த ஃபுட்டு பிடிக்காமல் இருக்கும், சில குழந்தைங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருந்தால் பிடிக்கும், சில குழந்தைங்களுக்கு ஃபிங்கர் ஃபுட்ஸ் மட்டும் பிடிக்கும், சில குழந்தைங்களுக்கு கோர்ஸாக ரவை மாதிரி இருந்தால் பிடிக்கும். ஸோ நம்ம வந்து ஆஸ் அ மதராக நம்ம குழந்தைக்கு எந்த டெக்ஸ்சர் பிடிக்குதுன்னு கூட நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில குழந்தைங்களுக்கு அந்த டெம்ப்ரேச்சர் ஆஃப் த ஃபுட்டு கூட மேட்டர் ஆகும். சில குழந்தைங்க ரொம்ப ஹாட்டாக சாப்பிட மாட்டாங்க, இல்லை ரொம்ப கோல்டாக இருந்தால் பிடிக்காது. ஸோ சில பர்டிகுலர் டெம்ப்ரேச்சரில் நீங்கள் ஃபுட்டு கொடுக்கும் போது ஜஸ்ட் பிகாஸ் அந்த டெம்ப்ரேச்சருக்காக கூட ஃபுட்டை அவங்க அவாய்ட் பண்ணுற சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கலர். சில கலர் ஆஃப் த ஃபுட்டு கூட குழந்தைங்களுக்கு அப்பிடைட்டாக இருக்காது, அதை பார்த்த உடனே அதை வெறுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த கலர் அவங்களுக்கு பிடிக்காததுனால கூட அந்த ஃபுட்டை அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த ஸ்மெல் கூட சில ஃபுட்டில் பிடிக்காமல் போகலாம். அது ஒரு ஃபுட்டோட மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இருக்கலாம், நம்ம சின்னதாக சேர்க்குற ஒரு ஏலக்காவாக இருக்கலாம், இல்லை ஜீராவாக இருக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன இன்க்ரீடியண்ட்டோட ஸ்மெல் பிடிக்காததுனால கூட அவங்க கம்ப்ளீட்டாக அந்த ஃபுட்டை அவாய்ட் பண்ணுற சான்சஸ் இருக்குது. தேர்ட் பாயிண்ட் என்னென்னா குழந்தைங்களோட மீல் டைமில் அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகும் போது ஃபுட்டை அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது அவங்கள சுற்றி நடக்கிற ஏதோ ஒரு விஷயம் அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணும் போது, இல்லை ஃபோனோ இல்லை டிவியோ இல்லை ஏதாவது ஒரு சவுண்டோ அவங்களோட கவனத்தை இன்னொரு இடத்துக்கு மாற்றும் போது என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைங்க வந்து ஃபுட்டை அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ், இல்லைனா நம்ம அவங்களுக்கு ஓவராக கொடுக்குற ப்ரெஷர். குழந்தைங்களுக்கு வந்து அவங்களோட பசியை நம்ம புரிஞ்சிக்காமல் மேலே மேலே ப்ரெஷர் கொடுத்து சாப்பாட்டை கொடுத்துட்டே இருக்கும் போது அவங்க கம்ப்ளீட்டாக ஃபுட்டை அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. அதாவது குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த் சரியில்லைன்னா, அவங்களுக்கு ஏதாவது ஃபீவர் இருக்கலாம், இல்லை டீத்திங் டைமாக இருக்கலாம், அதாவது அவங்களுக்கு பல்லு வர அந்த டைமில் வந்து குழந்தைங்களால சாப்பிட முடியாது, இல்லை ஏதாவது ஸ்டமக்கில் ப்ராப்ளமாக இருக்கலாம், டைஜஷன் ப்ராப்ளமாக இருக்கலாம், டயர்டாக இருக்கலாம், அவங்க கிராங்கியாக இருக்கலாம். இந்த டைமில் கூட குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுட்டை அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ குழந்தைங்க எதனால் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ முதல் டெக்னிக் வந்து
ஸ்டே காம். அதாவது நம்ம பொறுமையாக தான் இருந்தாகணும். ஆஸ் அ மதராக நம்ம குழந்தைங்க இந்த பிக்கி ஈட்டிங்கோ இல்லை இந்த ஃபுட் ரெஃப்யூசல் ஸ்டேஜில் கோவப்படாமல் ப்ரெஷர் எடுத்துக்காமல் நம்ம காமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பிகாஸ் இது வந்து ரொம்ப காமனான விஷயம், எல்லா குழந்தைங்களும் கோ த்ரூ பண்ணுற ஒரு ஸ்டேஜ் தான். பட் அந்த ஸ்டேஜில் நம்ம பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் இதை பெட்டராக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ வெரைட்டி ஆஃப் ஹெல்தி ஃபுட்டை வந்து குழந்தைங்களுக்கு ஆஃபர் பண்ணுங்கள். அவங்களுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு ஃபுட்டை மறுபடியும் கொடுத்து அதை அவங்களுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக திணிக்காமல் வெரைட்டி ஆஃப் ஃபுட்டை கொடுக்கும் போது அவங்களுக்கு எது பிடிக்குதோ அவங்க அதை செலக்ட் பண்ணிக்க குழந்தைங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஃபுட்டை அளவாக கொடுங்க. அதாவது லார்ஜர் போர்ஷன்ஸில் குழந்தைங்களுக்கு ஒரே டைம் அதிகமான ஃபுட்டை கொடுக்க போகாதீங்க. அதை தாண்டி குழந்தைங்களுக்கு அளவாக எவ்வளோ வேணுமோ ஸ்மால் போர்ஷன்ஸாக டிவைட் பண்ணி குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுங்க. ஸோ தட் குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஃபுட்டு மேலே எந்த விதமான வெறுப்பும் வராமல் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க வேணும்னு கேட்டால் மறுபடியும் நம்ம எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸை வந்து ஆட் பண்ணலாம். ஸோ அவசியத்துக்கு அதிகமாக குழந்தைங்களுக்கு ஃபுட்டை திணிக்காதீங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டை வந்து குழந்தைங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபன்னாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் அவங்களுக்கு பிடிச்ச விதத்தில் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். அதாவது ரொம்ப கலர்ஃபுல்லாக அவங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் பிடிச்ச விதத்தில், ஈவன் நீங்கள் ஒரு பிளேட்டை கலர்ஃபுல்லாக கொடுக்குறதா இருக்கலாம், இல்லை ஈவன் நீங்கள் அந்த ஃபுட்டை டெக்கரேட் பண்ணி கொடுக்குற விதமாக இருக்கலாம். அவங்களோட அட்டென்ஷனை எப்படியாவது ஈர்க்கிற விதத்தில் அந்த ஃபுட்டை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணி கொடுக்கும் போது ஈவன் பிடிக்காத ஃபுட்டை கூட சில டைம் குழந்தைங்க நம்மளுக்கு பிடிச்ச விதத்தில் கொடுக்கும் போது சாப்பிட்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புது ஃபுட்டை அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது இல்லை ஏதாவது ஒரு நியூ இன்க்ரீடியண்ட்டை அவங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணும் போது அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு சிம்டம்ஸ்க்கு வந்து நம்ம நியோஃபோபியான்னு சொல்லுவோம். அதாவது ஒரு குழந்தை அதுக்கு பழக்கம் இல்லாத ஒரு புது டேஸ்டான ஃபுட்டையோ இல்லை ஒரு புது ஸ்மெல்லையோ புது டெக்ஸ்சரையோ அது பார்க்கும் போது முதல்ல அதை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கும். இதை வந்து நியோஃபோபியான்னு சொல்லுவாங்க. ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் பர் ரிசர்ச் ஒரு குழந்தை வந்து ஒரு ஃபுட்டை அக்செப்ட் பண்ணிக்க 10 to 15 அட்டெம்ப்ட்ஸ் தேவைப்படும்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஃபஸ்ட் டைம் அதுக்கு நம்ம அந்த ஃபுட்டை கொடுக்கும் போது குழந்தைங்களுக்கு அது புதுசாக இருக்கிறதுனால அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டேஸ்ட்டையும் ஸ்மெல்லையும் நம்ம குழந்தைங்களுக்கு ஃபெமிலியர் ஆக்க 10 to 15 டைம்ஸ் நம்ம கண்டினியூஸாக ட்ரை பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஃபிஃப்த் பாயிண்ட் என்னென்னா, குழந்தைங்களோட ஹங்கர் கியூஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. அதாவது குழந்தைங்களுக்கு எப்போ பசிக்குதோ அப்போ ஃபுட்டை ஆஃபர் பண்ணுங்கள். அவங்களுக்கான பசிக்கான சிம்டம்ஸை என்னென்னு கண்டுபிடிச்சி அந்த டைமில் மட்டும் ஃபுட்டை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் பசங்களுக்கு பசி இல்லாத டைமில் நம்ம மேலே ஃபுட்டை கொடுக்கும் போது குழந்தைங்க அந்த ஃபுட்டை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண இதுவே ஒரு ரீசனாக மாறிடும். லாஸ்ட் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களோட மீல் டைமில் எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் அது காமாகவும் ஒரு ஃபன் மொமெண்ட்டாகவும் பார்த்துக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ குழந்தைங்க மீல் டைமை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே அவங்க அந்த ஃபுட்டையும் கூட சேர்த்து என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ குழந்தைங்க ஃபுட்டை அவாய்ட் பண்ணும் போது அவங்க ஃபுட்டை மட்டும் அவாய்ட் பண்ணலை, அதை தாண்டி நம்மக்கிட்ட எதையோ ஒரு விஷயத்தை அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபுட்டை விட பியாண்ட் திங்க் பண்ண ஆரம்பிங்க. அதாவது குழந்தைங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்கா, இல்லை அவங்களோட இண்டிபெண்டன்ஸையும் உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்களா, இல்லை அவங்களுக்கு பசி இல்லைன்றதை உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்களா, இல்லை பர்டிகுலர் கலர் டெக்ஸ்சர் அவங்களுக்கு செட் ஆகலைன்றதை உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு அதுக்கான க்யூ என்னன்னு சொல்லிட்டு அதை உன்னிப்பாக கவனித்து அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். இது ஃபுட்டுக்கான விஷயம் மட்டும் கிடையாது. நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷனை கோ த்ரூ பண்ணும் போது பேஷன்ஸோடு ஹேண்டில் பண்ணுங்கள். அதாவது குழந்தை மேலே கோவப்படாமல், அவங்கக்கிட்ட எந்த விதமான நெகட்டிவ் வேர்ட்ஸும் யூஸ் பண்ணாமல், அவங்க மேலே ப்ரெஷர் போடாமல் கொஞ்சம் பொறுமையாக ஒரு குழந்தைக்கு ஒரு ஃபுட்டு அதை ஏற்றுக்க 10 to 15 டைம்ஸ் ஆகுங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு ஸ்லோவாக இந்த விஷயத்தை நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா கண்டிப்பாக இதிலேருந்து ஈஸியாக நம்ம வெளியில் வந்துடலாம். ஸோ பேஷன்ஸ் இஸ் த கீ, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ஹாப்பி பேரண்டிங் மம்மாஸ்.